ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருந்தாலுமே சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும், இல்லனா ஹை போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நாங்க மைண்ட்ல வச்சுட்டு ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதை நாங்க கண்டுபிடிச்சு அதை நாங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் என்னைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி, மார்க்கெட் அப் ஆனாலும் சரி பேனிக்கே ஆகாது. அதோட ஸ்டெடி என்னவோ அந்த ரூட்ல போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம்னா நாங்க ப்ராப்பரான ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைஸோட ஸ்ட்ரென்த். சப்போஸ் நிஃப்டி ஃபால் ஆச்சுனாலோ இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஃபிளாட்டா இருக்கும், இல்லனா ஸ்லைட்டா அப்ல போயிட்டு இருக்கும். செகண்ட் ஒன் வந்து வால்யூம் சப்போர்ட். கன்சிஸ்டன்டா மார்க்கெட் டிப் ஆனாலுமே வால்யூம் ஹை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாங்க ஆல்ரெடி சொல்ற மாதிரி செக்டாரோட லீடர்ஷிப். சில செக்டார்ஸ் வந்து ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான செக்டார்ஸ் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே எப்பவுமே மார்க்கெட்டோட ஃபால்ல பேனிக் ஆகவே ஆகாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க மார்க்கெட் டிப் ஆனாலுமே நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்னும் இதை பத்தி தெரியணும்னா ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தினா ஒரு டீடைல் PDF உங்களுக்கு சென்ட் பண்றேன்.